ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஆஃப்டர் அ லாங் டைம் டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் நான் போடுற ஃபர்ஸ்ட் வீடியோ இது. ஸோ எனக்கு டெலிவரி முடிஞ்சு இன்னையோட 45 டேஸ் ஆகுது. 45 டேஸ் எப்படி போச்சுன்னே தெரியல. சரியா தூக்கம் இல்லை, பேபி கேர், என்னோட ரெக்கவரி, போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. இப்போ எல்லாம் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு நார்மல் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபிலிப்ஸோடைய அவென்த் பாட்டில் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாட்டில் வந்து எனக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எப்படின்னு சொல்கிறேன், நார்மல் பாட்டிலோட கம்பேர் பண்ணுறப்போ எனக்கு வந்து சப்ளை ரொம்ப கம்மியாக இருந்ததுனால டாக்டர் அட்வைஸ் படி நாங்கள் ஃபார்முலா ஃபீடும் பண்ணுறோம். ஸோ பாட்டிலில் ஸோ நார்மல் பாட்டிலில் தான் ஃபஸ்ட் நான் கொடுத்துட்ருந்தேன். பட் அதில் வந்து மில்க் ஃப்ளோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் டைம்லேயே வந்து பேபி நிறைய மில்க்கை வந்து சக் பண்ணிடுறாங்க. ஸோ பர்ப்பிங்க்கும் வந்து கஷ்டமாக இருந்தது. ஸோ கதக்கிறது அதிகமாக இருந்தது, விக்கல் ஜாஸ்தியாக வந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இருமலும் வர ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ டாக்டர்கிட்ட கேட்குறப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபீடிங் டெக்னிக் வந்து ராங்காக இருக்குது, ஸோ நீங்கள் அதை மாற்றணும், ஒரே டைமில் அதிகமாக ஃப்ளோ கொடுக்குறத ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் நான் இந்த பாட்டிலுக்கு மாறினேன். இதில் வந்து இந்த ரப்பர் தான் மெயின். இந்த ரப்பரே வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறப்ப எப்படி பேபி சக் பண்ணால் மட்டும்தான் மில்க் வருமோ அது மாதிரி இதுலேயுமே வந்து பேபி சக் பண்ணால் மட்டும்தான் மில்க் வரும். இல்லைனா வந்து அவங்க நீங்கள் எவ்வளோ தான் பாட்டிலை வந்து இது பண்ணாலும் மில்க் வராது. பிகாஸ் நீங்கள் பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறப்ப பேபி சக் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வேணும்னா சக் பண்ணாமல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் வந்து சக் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ரெஸ்டிங் டைமும் கிடைக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குடிப்பாங்க. பட் நார்மல் பாட்டில் அப்படி இல்லை, நீங்கள் ஜஸ்ட்டு சாய்ச்சிங்கனாவே ஃபுல்லாக மில்க் ஃப்ளோ போய்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு ஸ்டாப் பண்ணணும்னு தெரியாது, நீங்களாக எடுக்கிறப்ப மட்டும்தான் ஸ்டாப் ஆகும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா விட்டாலும் அவங்க கொஞ்சம் அதிகமாகவே குடிச்சிருவாங்க. அதனால் கொஞ்சம் நிறைய இஷ்யூஸ் வரும். ஸோ அதுக்காக தான் இந்த பாட்டில். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் லாக் கொடுத்துருக்காங்க, இந்த ரப்பரை வச்சு இப்படி லாக் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேபி சக் பண்ணுறப்ப நிறைய ஏர் உள்ளே போகும். ஸோ அப்போ வந்துட்டு என்ன பார்த்திங்கன்னா அதை தடுக்கிறதுக்காக இதுலேயே வந்துட்டு ஒரு ஏர் வெளியில் போகிறதுக்கான ஒரு ஹோலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரப்பரை இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் ஜஸ்ட் புல் பண்ணி விடணும். புல் பண்ணி விட்டிங்கன்னா அந்த ஏர் ஹோல் வந்துட்டு மேலே வந்துடும். ஸோ இது வழியாக ஏர் வந்துட்டு வெளியில் வந்துடும். ஸோ இப்போ இந்த பாட்டிலில் வந்து நான் தண்ணி ஃபில் பண்ணி காட்டுறேன். அண்ட் என்கிட்ட நார்மல் பாட்டிலும் இருக்குது, நான் அதுலேயும் தண்ணி ஃபில் பண்ணி காட்டுறேன். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இது வந்து 125 ml பாட்டிலு. ஸோ இதோட ரப்பர் தான் மெயின். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒன்ஸ் இந்த ரப்பர் போயிடுச்சுன்னா அகைன் நீங்கள் 450 rupees கொடுத்து நீங்கள் 2 ரப்பர் பேர் தருவாங்க, நீங்கள் அதை வாங்கிக்கலாம். இதில் நான் இப்போ தண்ணி ஃபுல்லாக போட்டுட்டு ஷேக் பண்ணுறேன். ஒரு ட்ராப் கூட வெளில வரல பாருங்கள். ஒன்லி பேபி சக் பண்ணால் மட்டும்தான் இதில் வந்து மில்க் வந்துட்டு வெளில வரும், இல்லைனா நீங்கள் எவ்வளோ ஷேக் பண்ணாலுமே வெளில வராது. பட் ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ஏர் ஹோல் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் மேலே பார்த்த மாதிரி வச்சுக்கணும். ஸோ கீழே பார்த்த மாதிரி வச்சிங்கன்னா அந்த ஏர் ஹோல் வந்து 1 or 2 drops வரும். ஸோ அதை நீங்கள் திருப்பி மேலே பார்த்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா ஒரு ட்ராப் கூட வெளில வராது. இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறப்ப மட்டும்தான் வந்து தண்ணி கீழே வருது, அதுவும் ட்ராப்